மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் குறித்து மதுரை செய்தியாளர் அருணிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். அருண், உங்கள் விவரம். கோபாலகிருஷ்ணன், திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய பிரதான சாலையான புத்தங்குடி என்னும் இடத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. 20 ஏக்கர் பரப்பளவில் சுமார் பிரத்யேகமாக 2 குளிரூட்டப்பட்ட அறைகளில் அதே போல உணவு வழங்கக்கூடிய அந்த இடம் உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலுமே முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட பந்தல் அமைக்கப்பட்டு தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அதிகாலை முதலே ஏராளமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் சாரசாரையாக காரில் அணிவகுத்து வந்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். இதனாலும் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல முதல்வருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக ஏராளமான பொதுமக்களும் சாலையின் இருபுறமும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் மிகவும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் போக்குவரத்து பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தொடர்ச்சியாக போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஏராளமான அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அளவு கூட்டமானது வந்து கொண்டே இருப்பதால் அந்த பகுதி முழுவதுமாகவே போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலைதான் இருந்து வருகிறது. கோபாலகிருஷ்ணன், நன்றி அருண். அண்மை விவரங்களுக்கு நன்றி.